நாம கடந்த நாட்கள்ல தேவனுடைய வழி நடத்துதல் என்கிறதான தலைப்புல செய்திய தியானிக்க ஆரம்பித்தோம். கடந்த 2 வாரங்களாக இந்த உலகத்துல ஏராளமான வழிகள் இருக்குது. மனுஷன் எந்த வழியில வேணா போலாம். ஆனா எந்த வழியில போனா அவனுக்கு ஆசீர்வாதமோ அந்த வழியில போக வேண்டும் என்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். அவர் சொல்றாரு ரொம்ப ஆச்சரியமா, பிரயோஜனமா இருக்கிறவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற. ஏன்னா நமக்கு நடக்க வேண்டிய வழியே தெரியாது, எந்த வழியில நடக்கணும்னு தெரியாது. நாம பாருங்க, நமக்கு பேரு இந்த ஆட்டு மந்தன்னுவாங்க. ஆட்டு மந்தை, ஆடுக்கு பாருங்க தனியா வழி தெரியாது. அது கூட எங்க 4 பேர் போறாங்களோ அது பின்னாடியே என்ன பண்ணோம், போவோம். இந்த மனிதர்களை மாதிரி பெஸ்ட் இமிட்டேட்டர்ஸ் உலகத்திலே இருக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? நீங்களும் நானும் தேவனுடைய ஜெராக்ஸ் காப்பி. அதனால இந்த ஜெராக்ஸ் காப்பிக்கு ஒரிஜினல் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஜெராக்ஸ்ல இருந்து ஜெராக்ஸ் எடுக்கிறதுனால நீங்க ஜெராக்ஸ்ல இருந்து ஜெராக்ஸ் எடுத்து பாருங்க, எப்படி இருக்கும் சொல்ல மாட்டீங்க, தெரியாதா? ஜெராக்ஸ்ல இருந்து ஜெராக்ஸ் எடுத்தா பிரிண்ட் சரியா விடாது. இந்த பேப்பர்ல என்ன இது இருக்குதுன்னு சில நேரத்தில் என்ன பண்ணாது, தெரியாது. அதனால ஜெராக்ஸ்ல இருந்து ஜெராக்ஸ் எடுத்த உடனே நம்ம ஜெராக்ஸ்ல இருக்கிறது தான் எல்லாம் ஒரிஜினல் நினைச்சு இந்த ஜெராக்ஸ் ஒரிஜினலா அந்த ஜெராக்ஸ் ஒரிஜினலா கொஞ்சம் நாள்ல தெரியாது. எது ஒரிஜினல் ஜெராக்ஸ், வந்த ஜெராக்ஸ்னு தெரியாது பாருங்க. எல்லா ஜெராக்ஸும் நினைச்சுக்கோ நான் தான் முதல்ல வந்த ஜெராக்ஸ்னு. ஆனா ஒரிஜினல் காப்பி ஒன்று இருக்குது இல்ல, அங்க வந்தா தான் இந்த ஒரிஜினல் பிரிண்ட் இது முதல் ஜெராக்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியும். அப்ப நல்லா கவனிக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் நானும் இந்த தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள். நம்முடைய ஒரிஜினாலிட்டியை இழந்துட்டோம் பாருங்க. இழந்த உடனே மனுஷன் தன்னுடைய எது ஒரிஜினல் சாயல்னு தெரியல அவனுக்கு. அதனால அங்க எங்க பார்த்து அவரை மாதிரி நான் ஆகணும், இவரை மாதிரி நான் ஆகணும், எங்க அண்ணனை மாதிரி ஆகணும், எங்க தலைவனை மாதிரி ஆகணும் அப்படின்னு ஏதோ ஒரு முயற்சியில் இறங்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நாம தேவனை போல் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடுகிறோம். அந்த வழியில நாம போக வேண்டும் என்பது ஆண்டோட விருப்பம். ஏன்னா அந்த வழியில போனா தான் ஆசீர்வாதம், சுகம், சமாதானம், ஜெயம், நன்மைகள் எல்லாம் அங்கதான் இருக்கு. இந்த வழி போனாதான் பிறகு நித்திய ஜீவனை கூட என்ன பண்ண முடியும்னா ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வழி அவர்கள் அறியாதிருக்கிறார்கள்னு வசனம் சொல்லுது. அப்ப அந்த வழியை கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் பாருங்க. அதனால தான் போன வாரம் இப்படி ஆரம்பிச்சோம். வாழ்வழிக்கும் வழி எதுன்னு நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். நாம தேடி கண்டுபிடிச்சிட முடியாது. அதை ஆண்டவரே சொல்லி கொடுக்குறாரு. இதுதான் வாழ்வழிக்கும் வழின்னு அவர் சொல்லும் போது கரெக்டா கவனிச்சுக்கிட்டா போதும். நமக்கு கரெக்டா என்ன பண்ணிட்டா போதும், கவனிச்சுக்கிட்டா போதும். எதுதான் வழின்னு அவர் சொல்றாரு இல்லையா, அப்ப கவனிச்சுக்கிட்டா போதும். கவனிங்க. அதனால தான் போன வாரம் எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நான் ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பிச்சேன். தயவு செய்து வாசிக்கலாம். எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து. கவனிங்கள். முதலாவது இந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆவியானவர் சொல்றார், வழிகளில் நின்று. பாருங்க, வழிகளில் ப்ளூரல் ஃபார்ம், வழிகள். நிறைய வழிகள் இருக்குது. எங்க போறது, எந்த பாதையில போறதுன்னு தெரியாத போது அவர் சொல்றாரு, முதல்ல நின்று, ஸ்டாப், நில்லுங்கப்பா. முதல்ல ஏதாவது ஒரு பஸ்ல ஏறி போறது இல்ல, கால் போன போக்குல போறது கிடையாது, மனம் போன போக்குல போறது கிடையாது. கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் நில்லு. உன் பாதையை தெரிவு செய்வதற்கு முன்பதாக கொஞ்சம் நில்லு. ஏன்னா நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிற வேகத்துல நின்று எதையும் விசாரிக்கிறதுக்கு நமக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது, நேரம் கிடைக்க மாட்டேங்குது, அவகாசம் இருக்க மாட்டேங்குது. எல்லாரும் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். பக்கத்து வீட்டுக்காரன் ஓடுறான், எதிர்த்த வீட்டுக்காரன் ஓடுறான், 3வது வீட்டுக்காரன் ஓடுறான். அவங்க எல்லாம் ஓடுறாங்களே, அவங்க எல்லாம் வழி தெரியாமல ஓடுறாங்க. ஆமாம்பா, வழி தெரியாமலே தான் ஓடுறாங்க, வழி தெரியாமலே தான் ஓடுறான். அவனை பார்த்துட்டு நீயும் ஓடுறனா அவன் எங்க போய் விழுவானோ அதே இடத்துல நீயும் விழுந்துருவ. அதனால தான் சொல்றாரு, நின்று. முதல்ல நில்லுங்க. வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நில்லுங்க. ரொம்ப அவசரப்படாதீங்க. அப்புறம் சொல்றாரு, பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அறிந்து. எப்படி? பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு
விசாரித்து. இன்றைக்கு நாம் அதைத்தான் பார்க்க போறோம். ரெண்டாவது ஸ்கேன். நிறைய வழி இருக்கு. இந்த வழியில எது பாருங்க, நிறைய வழியில எது சரியான வழின்னு கொஞ்சம் என்ன பண்ணணும்னா கேட்டு விசாரிக்க வேண்டும், அனலைஸ் பண்ணணும். வாழ்க்கையில நிறைய வழிகள் இருக்கு சார். அந்த வழிகள்ல கடைசி அதை முடிக்கும் போது சொல்றாரு, நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது, எல்லாரும் சொல்லுங்க அப்பொழுது, எல்லாரும் சொல்லுங்க அப்பொழுது, அப்பொழுது, அப்பொழுது உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பத்தான் நீ விரும்புகிற சமாதானம், அப்பத்தான் நீ விரும்புகிற சந்தோஷம், அப்பத்தான் நீ தேடுகிற நன்மைகள் உனக்கு சொந்தமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, இப்ப இந்த விசாரிக்கிற ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமானது. கவனமா விசாரிக்கணும். எங்க விசாரிக்கிறது? எங்க விசாரிக்கிறது? ஐயா, வழி தெரியாதவன் கிட்ட விசாரிச்சனா அவன் சொல்லுவான் போங்க அப்படியே வந்துடுவான். இந்த உலகத்துல சரியா வழி சொல்ற ஆட்களுக்கு பாருங்க நீங்க ரொம்ப கம்மி. சரியா வழி சொல்ற ஆட்கள் ஒண்ணு வழி தெரிஞ்சா தெரியும்னு சொல்லணும், தெரியலன்னா எனக்கு தெரியாதுங்க நீங்க வேற யார்ட்டையாவது கேட்டுக்கங்கன்னு சொல்லணும். பாருங்க, சில ஆட்கள் வழி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? இப்படி போனீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். எல்லாரும் இப்படிதான் போவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அந்த மாதிரி ஆட்களை? இப்படி போனா வரும்னு நினைக்கிறேன், இப்படி போனா நீங்க ரைட் எடுத்தீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். இல்ல அங்க போய் ஒரு கடையில கேட்டுக்கோங்க. ஏய் அது தெரியாதா, வேற யாராவது கேட்டுக்கோன்னு சொல்ல வேண்டியதானே? ரைட் எடுத்து ஒரு ஆள் கிட்ட கேட்டுக்குங்க. அப்ப வழி தெரியாம வழி என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. இந்த உலகத்துல போய் யார்கிட்டயாவது நல்ல வழி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்துல இருக்கிறவனுக்கு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு வழி இருக்குல்ல, அந்த வழிய நல்ல வழின்னுவான். அவன் பயணிக்கிற வழிய என்னன்னு சொல்லுவான்? நல்ல வழின்னு சொல்லுவான். நான் சொல்றேன், நல்ல வழிய இங்க பாருங்களேன், ஒருத்தர் பயணம் செஞ்சு முடிச்சார் பாருங்க, அவர்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். சொல்ல மாட்டீங்களே? ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு 4 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி ஜான் வெஸ்லி நாங்க 2 பேரும் ஒரு விஷயம் பேசிட்டே இருந்தோம். தம்பி என்கிட்ட கேட்டார், ஆனா பெரிய சர்ச் எல்லாம் எப்படி நடத்துறாங்கன்னா, பெரிய சர்ச் எல்லாம் எப்படி நடத்துறாங்க? நல்லா நடத்துறாங்க. நாம ஏன் அப்படி நடத்தல? எனக்கு நடத்த தெரியாது, எனக்கு நடத்த தெரியாது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நான் ஒரு குருடனாய் இருக்கிறேன். நல்லா சொல்லுங்க. எங்க பாஸ்டர் ஒரு, நல்லா சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க, எங்க பாஸ்டர் ஒரு குருடனா இருக்கிறார். நல்லா கவனிங்க. எனக்கு அடுத்து எடுத்து வைக்கிற ஸ்டெப் இல்ல, தேவன் சொல்லாம எடுத்து வைக்க தெரியாது. தேவன் சொல்லாத எந்த ஒரு ஸ்டெப்பையும் நான் எடுத்து வைக்க விரும்புகிறது இல்லை. புதுசான வித்தைகளை நான் கற்றுக்கொள்வது இல்லை. நான் மக்களை விளம்பரப்படுத்தி என் கூட சேர்த்து கொண்டு போய் மொத்தமாக குழியில் தள்ள நான் விரும்பவில்லை. என்ன நியாயமான? மொத்தமா எடுத்துன்னு போய் எல்லாரையும் மொத்தமா எங்க கும்பலா குழியில தள்ளுறதுக்கு நான் விரும்பவில்லை. நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். புரியுதா? நான் போகும் வழியை நான் அறியவில்லை, நான் போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார். 13 வயசுல இந்த வேதத்தை கையில் எடுத்துட்டு, சரியா, 27 வருஷமா இதெல்லாம் இந்த 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 வேதம் என்ன சொல்லுதோ இல்ல, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஒரு 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 மில்லிமீட்டர் அளவுல அப்படியே பிடிச்சிக்கிட்டு இப்படியே வந்துகிட்டு இருக்கிறோம். இன்னமும் அப்படிதான் போவோம் சாகர வரைக்கும். பிரைஸ் காட், ஆமென். நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். நீங்க யாரெல்லாம் இதை பிடிச்சுக்கிட்டு அப்படி வர முடியுமோ வந்து சேருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, அதனால பாருங்க, சில நேரங்கள்ல மற்றவர்கள் செய்கிறதையெல்லாம் ஏன் நாம் செய்யக்கூடாது அப்படின்னா, கவனிங்க, நீங்க காப்பி அடிச்சிருக்கீங்களா? ஸ்கூல்ல காப்பி அடிச்சிருக்கீங்களா? காப்பி அடிச்சது இல்லையா? ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க, போங்க, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க. காப்பி அடிக்கிறதுல கூட சில ட்ரிக்ஸ் இருக்குது. காப்பி அடிக்கிறதுல கூட ரொம்ப ஒரு கெட்டிக்காரத்தனம் வேணும், சரியா? நிறைய பேர் காப்பி அடிச்சு மாட்டிக்குவான்.
நாங்கெல்லாம் மாட்டாம காப்பி அடிக்கிற ஆளு. எப்படி? நாங்கெல்லாம் காப்பி அடிச்சோம்னா காப்பி அடிக்கிறது தெரியாத அளவுக்கு காப்பி அடிக்கிற ஆளு. சத்தமா சொல்லுங்க. காப்பி அடிக்கிறது தெரியாம ட்ரிக்ஸா காப்பி அடிக்கிற ஒருத்தர் தான் உங்க முன்னாடி இருக்கிறார். அந்த இந்த ஆள் தான் இப்ப சொல்றேன், எவனையுமே பார்த்து காப்பி அடிக்க கூடாதுன்றத ரொம்ப நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சேன். பிரைஸ் காட், அல்லேலூயா. நான் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில காப்பி அடிக்கிறத ரொம்ப சிறப்பா பண்ணக்கூடிய ஆளு உங்களுக்கு தெரியுமா? நீங்க நீங்க எப்படி சொல்றது, நீங்க யார மாதிரியாவது இமிட்டேட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்களே, தெரியுமா? அவங்கெல்லாம் ரொம்ப ஈஸியா டக்கு டக்குன்னு ஒருத்தருடைய வாய்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணிடுவாங்க, தெரியும்ல? அவங்கள மாதிரியே நட உட பாவனை வாழ்க்கையெல்லாம் பண்ணிடுவாங்க, தெரியும்ல? அந்த மாதிரி ஒரு மோசமான மிமிக்ரி ஆர்டிஸ்ட் உங்க முன்னாடி நிக்கிறேன் நான். ரொம்ப ஈஸியா காப்பி அடிச்சிருவேன் நான் எதையுமே. ஆனா உன்னை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், வாழ்க்கையில காப்பி அடிக்கிறவன் கெட்டு போயிடுவான்னு. இத தாவீது கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஒரு நாள் வாலிப பிரயாயத்துல ஒரு செய்தியை கேட்டேன். அன்னைக்கு முடிவு பண்ண, வாழ்க்கையில எவனையும் காப்பி அடிக்க கூடாதுன்னு. நான் சொல்றேன், சவுலோட ஆடைகளை எடுத்து சவுல் கொடுக்குறாரு, இதை நீ போட்டுக்கப்பா சொல்லிட்டாரு. இதெல்லாம் எனக்கு வேணாம் சார், எனக்கு என் ஐட்டம் போதும்ன்றாரு. என் கூழாங்கல்லும் என்னுடைய கவன் பையும் போதும், நான் அதை எடுத்துக்கிட்டு என் வேட்டைக்கு போறேன்றார். வாழ்க்கையில ஒண்ணு மாத்திரம் தெரிஞ்சுங்க, உங்க லைஃப்ல ஒருத்தனையும் காப்பி அடிக்காதீங்க. காப்பி அடிக்கணும்னு நினைச்சா ஒரு பெஸ்ட் ஆளை உங்களுக்கு காட்டுறேன், அவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை கொஞ்சம் பிடிச்சுங்க, அவரை பிடிச்சுக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிங்க. கவனிங்க, நல்ல நல்ல விஷயங்களை நல்ல மூத்த ஊழியக்காரங்க கிட்ட இருந்து கத்துக்கலாமா? கத்துக்கலாம். நல்ல விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம்? கற்றுக்கொள்ளலாம். நிறைய அவங்க பாருங்களேன், அவங்க ஜெபம் பண்றத, அவங்க பிரசங்கம் பண்றத, அவங்க ஊழியம் பண்றத, பாடுறத, ஆண்டவருக்காக செய்யற காரியங்களை அதெல்லாம் கற்றுக்கொள்ளலாம். அதுல தப்பு கிடையாது. ஆனா வழின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வழி நல்லா கவனிங்க. ஒவ்வொருவருக்குமான வழிய தேவன் வித்தியாசமா வச்சிருக்கிறாரு. உங்களை நடத்துற வழியில கர்த்தர் உங்களை நடத்துவாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரையும் கர்த்தர் ஒரே மாதிரி தான் நடத்துவார்னு சொல்ல முடியாது. எல்லாரையும் கர்த்தர் ஒரே விதமாக நடத்துவார் என்று சொல்ல முடியாது. அப்ப அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வழிகளிலே நின்று சரியான பாதை எது என்று விசாரிக்கிறத நீங்க எங்கேயாவது உலகத்துல பார்த்து விசாரிச்சீங்கன்னா அவங்க நடக்கிற வழிய சரியான வழி என்று சொல்லுவாங்க இல்லையா? நான் அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சபை பின்பற்றுகிற உபதேசங்கள்னு ஒரு 10-12 வாரம் நம்ம பேசணும்ல, சர்ச்சை முடிஞ்ச உடனே. ஞாபகம் இருக்கா? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன். இது நீங்க மற்ற சபைகள் அதை செய்வாங்களான்னு எனக்கு தெரியாது. சில சபைகள் அதை அவங்க பிரிண்டட் காப்பியா வச்சிருப்பாங்க, சில சபைகள்ல வச்சிருப்பாங்க. பாருங்க, இதை எங்க இருந்து கத்துக்கிட்டோம்? இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, நான் சொல்றேன்ல, 27 வருஷமா தேடி 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 வந்தது. தேடி தேடி முட்டி மோதி வந்தது. அப்ப இன்னைக்கு சரியான வழியை கண்டுபிடிச்சிட்டோமா? இல்ல, கண்ண மூடின்னு இருக்கிறோம். இன்னைக்கும் நான் போற வழிதான் சரியான வழின்னு சொல்ல மாட்டேன், ஆனா என்ன நடத்துகிறவர் சரியானவர்னு சொல்றேன். பிரைஸ் காட். அவருடைய வழி நடத்துதல் எப்படி இருக்கும்னு இல்ல, இவ்வளவு நாள் நடந்து வந்ததுல எனக்கு கொஞ்சம் தெரியுது, அதை சொல்றேன். அப்ப நல்லா கவனிக்கணும். மற்றவங்க யாராவது ஏதாவது ஒண்ணு செய்யறாங்கன்னு அவங்க வழியில போயிடாதீங்க. அவங்க வழியில போகாமல கொஞ்சம் நின்னுல, இதத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரா, இந்த வழிதான் சரியானதா, இந்த பாதை தான் பூர்வ பாதையான்னு கொஞ்சம் நிதானிங்க. யாரோ ஒருத்தர் செய்யறாங்க, யாரோ ஒருத்தருக்கு சக்சஸ் ஆயிடுச்சு, ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு, பிரபலம் ஆயிட்டாரு, வளர்ந்துட்டாரு, உயர்ந்துட்டாரு அப்படின்னா அது சரியான வழி என்ற எண்ணம் தவறானது. ஒருவேளை அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கட்டும், அதுக்காக அவங்க வழியை நாம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பிரைஸ் காட். ஆமென். விளங்குதா உங்களுக்கு? உசேன் போல்ட் ஓடி ஜெயிக்கிறாருப்பா. உசேன் போல்ட் ஓடி ஜெயிக்கிறாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், உசேன் போல்டோட ட்ரெயினர் கிட்ட உங்களை கூட்டு போனா நீங்க உசேன் போல்ட் மாதிரி ஆயிடுவீங்களான்னு கேட்கிறேன்.
உசேன் போல்ட் மாதிரி ஆவீங்களா? உசேன் போல்ட்டோட ரெக்கார்டை முறியடிக்கிற அளவுக்கு மாறுவான். ஒண்ணு இல்ல அதை தொடுவான், இல்ல அதுக்கு கீழே இருப்பான். ஏதாவது ஒண்ணு, அது ஒண்ணு மேல இல்ல கீழே இல்ல ஈக்குவலா. இது மூணுத்துல எது வேணா நடக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனா அவன மாதிரியே தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப நல்லா கவனிங்க. சில நேரங்கள்ல நாம வெற்றியாளர்களை பற்றி கொள்ளுகிறோம். அந்த வெற்றியாளர்களுடைய வழிமுறைகள், அவங்க எதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, ஃபார்முலா 1, ஃபார்முலா 2, ஃபார்முலா 3, இதெல்லாம் பிடிச்சுக்கிட்டு இதுதான் சரியான வழி அப்படின்னு நாம நினைக்கிறோம்ல. இத முதல்ல விட்டுருங்க. ஃபார்முலா 1, ஃபார்முலா 2, ஃபார்முலா 3 எல்லாம் விட்டுட்டு இல்ல, உன் ஃபார்முலா என்னன்னு காத்திருக்கிறதுக்கு கத்துக்கோன்னு பைபிள் சொல்லுது. உன்னுடைய வழி எந்த வழியா நீ பயணிக்கணும்னு கர்த்தர் உனக்கு காட்டுவாருப்பா, கொஞ்சம் காத்துருன்னு சொல்றாரு. இப்ப வழிகள்ல நின்னு விசாரிக்க சொல்றாரு. எங்கயா விசாரிக்கிறது? இந்த உலகத்துல வெற்றிகரமா ஓடி முடிச்ச ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேளுன்னு சொல்றாரு. ஒரே ஒருத்தர் தான் ஓடி முடிச்சவர் இருக்கிறார், வெற்றியா ஓடி முடிச்சவர். மற்றவங்களுடைய முடிவுகள் எல்லாம் முடிச்சிட்டாங்க. அது வெற்றியாச்சா என்னன்னு நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. வேதத்துல சில வழிகள்லாம் காட்டியிருக்கிறாங்க. வேதத்தின் பாதையில பின்பற்றின சில மனுஷங்க இருக்கிறாங்க. 1, 2, 3, 4 விரல் விட்டு என்ன கூடிய சில தெய்வ மனுஷங்க இருக்கிறாங்க. அவங்கள கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சில நல்ல விஷயங்களை அவங்க கிட்ட இருந்து நாம என்ன பண்ணிக்கலாம், கற்றுக்கொள்ளலான்னு. அந்த மாதிரி 1, 2, 3, 4 கத்துக்கலாம். ஆனா 100% எல்லாவற்றுக்குமாக ஒருவரை பின்பற்ற வேண்டுமானால் அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமா. அப்ப நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்துல ஏராளமான வழிகள் இருக்குது. ஒண்ணு முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. கவனிங்க. இப்ப உலகத்துல இருக்கிற யாராவது கேட்டீங்கன்னா, இது முதல்ல ஒண்ணு வாசிங்க. சங்கீதம் 1:1 படிங்களேன். சங்கீதம் 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலோ பாவிகளுடைய வழியில் நில்லாமலோ. அவ்வளவுதான், போதும். முதல் வழி பாவிகளுடைய வழி. நல்லா கவனிக்கிறீங்களா? பாவிகளுடைய வழி. கவனிக்கணும். உலகத்துல பாவம் செய்யறதுக்குன்னு வாழ்ற ஆட்கள் இருக்கிறாங்க. பாவ வழி சொல்லுங்க, பாவ வழி. இந்த உலகத்துல பாருங்களேன், பாவம்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ற ஒரு குரூப் இருக்குது. எதுவுமே இங்க புரியலையா உங்களுக்கு? எதுவுமே இங்க பாவமே இல்லைன்னு சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க. இங்க எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. எதுவுமே இங்க தப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு ஆட்கள் இருக்கிறான். இன்னொரு கேட்டகரி இருக்குது. அது எப்படி தெரியுமா? தப்பு இல்லாம செஞ்சா தப்பு இல்லைன்றான். கொஞ்சம் சாமர்த்தியக்காரன் போல இருக்குது. தப்ப சொல்ல மாட்டீங்களே, தப்பு இல்லாம செஞ்சா தப்பு இல்லையா? அது இது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது ஒரு கேட்டகரி இருக்குது, பாவம். அது எங்க நம்மள மாதிரி லோல் படுற கேட்டகரி. இது நல்லது, இது கெட்டதுன்னு பாருங்களேன். எங்கேயோ மனசாட்சியிலையோ இல்லைன்னா மத சார்ந்ததோ இல்லைன்னா அவன் வழிபாட்டு முறையிலையோ தேவன் உணர்த்தினதோ ஏதோ ஒன்று, இந்த நன்மை தீமை என்னதுன்னு பகுத்தறிஞ்சிட்ட மனசாட்சியில பாருங்க, இந்த பாவ வழியில பயணிக்கிறதுக்கு ரொம்ப பயம். ரொம்ப அதுக்குள்ள போனா மனசு ரொம்ப குத்தம். ஆமாவா இல்லையா? இந்த மூணாவது கேட்டகரி ஆளுங்களுக்கு தான் இது. மற்ற 2 பேர் அதை பத்தி கவலைப்பட மாட்டான். அந்த மாதிரி இவன் போக்கு ஏதோ ஒரு போக்கா போயிட்டு இருக்கும். போற போக்குல போவான், வாழ்க்கைய வாழ்வான், மனம் போன போக்குல. அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க பாருங்க, பாவம் செய்யறது ரொம்ப சகஜமா இருக்கும். பாவத்தோட பாவத்தை கூட்டி கொண்டே இருப்பாங்க. வசனம் சொல்லுது, நீ பாவிகளுடைய வழியில நடக்காத. அப்படி நடந்தனா பின்னாடி 5-6 வசனங்கள்ல உன் வாழ்க்கை ரொம்ப கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. பின்னாடி சொல்லிட்டாரு. பாருங்க, பாவ வழிக்கு போவாத. ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 30:1 வாசிங்க பார்க்கலாம். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி, பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி. அவ்வளவுதான், போதுமா? எங்க போறாங்களான்னா எகிப்திற்கு போகிற பாவத்தோடு பாவத்தை கூட்டுவதற்காகவே இவன் என்ன பண்றான்னா எகிப்துக்கு போறான். நல்லா கவனிங்க. இங்க இருந்தா பாவம் பண்ண முடியாதுன்னு எகிப்துக்கு போய் பாவம் பண்றான். நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பாவம் பண்ணும்போது
கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு பாவம் பண்ணும் போது கொஞ்சம் ஆமா, அது கொஞ்சம் மனசாட்சி எல்லாம் குத்தும். இந்த பாவம் இன்னொரு பாவத்தை பிறப்பிக்கும். இந்த பாவம் என்ன பண்ணும்? இன்னொன்னு பிறப்பிக்கும். அதுவும் கூட சேரும், அது கூட ஃப்ரெண்டு மாதிரி சேர்ந்துடும். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது மூணாவது பிறப்பிக்கும். பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி மனிதர்கள் எகிப்திற்கு போனார்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒன்று சொல்றேன் பாருங்க. தாவீதோட வாழ்க்கையில தாவீது ஒரு நாள் பாவம் செஞ்சார். உங்களுக்கு தெரியும், தெரியலன்னா 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துக்கு போங்க. தாவீதோட வாழ்க்கையில அவர் செஞ்ச ஒரு பாவத்தை அங்க கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். பாவம் பண்ணிட்டாரு. சரியா? இப்ப பாவம் பண்ணிட்டாரு. அடுத்தது அவர் அங்கேயே அதை சரிப்படுத்தி இருக்க முடியும் வாழ்க்கையில. ஆனா அடுத்த கட்டம், இந்த பாவத்தோட இன்னொரு பாவம் சேருது. அது என்னன்னா, ஒரு குற்றமில்லாத ஒரு மனுஷனை அவர் என்ன பண்ண வேண்டியதா இருக்குதுன்னா, கொலை செய்ய வேண்டியதா இருக்குது. குற்றமில்லாத ஒரு மனுஷனை, ஆல்ரெடி ஒரு பாவம் பண்ணியாச்சு, நீ விபச்சாரம் பாவம் பண்ணிட்ட, இப்ப அடுத்தது இப்ப கொலையும் சேருது. சரியா? இந்த கொலை வந்ததுக்கு பிறகு மனம் திரும்புதல் வருது. ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா, பின்னாடி அவருடைய இருதயத்துல ஒரு பெருமை வருது. அதுக்கப்புறம் பாருங்க, லைஃப்ல ஒரு பாவத்தோட இன்னொன்னு, இன்னொன்னோட இன்னொன்னு, இன்னொன்னோட இன்னொன்னு. நான் சொல்றேன், ஒரு காரியத்துல நீங்க பலவீனமா இருந்து, ஒரு காரியத்துல விழுந்து எழுந்து நீங்க அதை சரிப்படுத்திக்கிறதுக்கே வாழ்நாளே பத்தாது. நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீ ஒரே ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தனா அதுல இருந்து திருந்துறதுக்கே காலம் வேணும் உனக்கு. ஆமாவா இல்லையா? விளங்குதா? அதை ஜெயிக்கிறதே உனக்கு கஷ்டமா இருக்கு. அதுல இருந்து அதை விட கூட, அதுக்கு ஃப்ரெண்டு, இதுக்கு ஃப்ரெண்டு, இதுக்கு செட்டு, அப்படி பாவத்தோட பாவத்தை சேர்த்துக்கிட்டே போற வழி. அப்புறம் இந்த உலகத்துல கேட்டீங்கன்னா, இதெல்லாம் என்னடா தப்பாடா, இதெல்லாம் ஒரு பெரிய தப்புன்னு பேசிட்டு இருக்கிற. உலகத்துல அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. ஒன்று செஞ்சு அது கூட இன்னொன்று செஞ்சு இன்னொன்று செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா பாவத்தோடு பாவத்தை கூட்டுவதற்கு மக்கள் எகிப்திற்கு பயணப்பட்டு போனார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த ரூத்தின் காலத்தில் நகோமியோட வீட்டுக்கார் எங்கே போனார்னா மோவாப் தேசத்துக்கு போனார். வாழ்க்கையில் மனிதர்கள் அப்படித்தான், தாங்கள் கொஞ்சம் மனம் போல வாழ வேண்டும், தாங்கள் நினைக்கிற மாதிரி வாழ வேண்டும்னு சொல்லி பாருங்களேன், பாவம் செய்வதற்காக தேவ சமூகத்தை விட்டு தூர போற மக்கள் ஏராளம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இளையகுமாரன் ஒருத்தர் இருக்கிறான். தகப்பனை விட்டு தூர போனதே பாவம் செய்யறதுக்கு, பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி தான் அவன் அங்க பயணப்பட்டு போனான். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்றேன், இந்த உலகத்துல தப்பெல்லாம் தப்பே கிடையாதுன்னு சொல்ற உலகத்துக்குள்ள நாம வந்துட்டோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? என்னங்க உங்களுக்கு தெரியுதா இல்லையாங்க? இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அங்கங்க நிறைய வீக்கெண்ட்ஸில், சாட்டர்டே சண்டேஸில் நிறைய கிளப்புகள் திறந்துருக்குறாங்க. நீங்கள் போய் ஜாலியாக தண்ணி அடிக்கிறதுக்கு டோக்கன் புக் பண்ணணும். ஆண்கள் போனால் 1000 ரூபாய்னா, பெண்களோட போனால் 500 ரூபாய் தானா, பொண்டாட்டியோட வந்தால் சேர்ந்து குடிக்கிறதுக்கு 500 ரூபாய் தானா. எவ்வளோ என்ன ஜாலியாக இருக்குது பாருங்க. அடடா வாழ்க்கை ஒரே என்ஜாய் பண்ணுறானுங்க ஜாலியாக. உலகத்தில் அது இப்போ என்ன இல்லை, தப்பு இல்லை. ஆமாவா இல்லையா? ஐயா சட்டத்துறை, ஆமாவா இல்லையா? ஆமா. நீங்க கல்யாணம் பண்ணிக்காம வாழலாம், தப்பு இல்லை. கல்யாணம் பண்ணிக்கின்னு யாரும் யாரையோட சம்மதத்தோட ஒன்னா இருக்கலாம், அதுவும் தப்பு இல்லை. என்னங்க நீங்க இதெல்லாம் படிக்க மாட்டீங்களா பேப்பர்ல? இப்ப எதுவுமே தப்பு இல்லைங்க, எதுவுமே தப்பு இல்லைன்றதுனால நம்ம மனம் போல வாழலான்னு வாழக்கூடாது. கவனிங்க, இந்த உலகத்துல நன்மை தீமைய வகையறுக்கக்கூடிய ஒருத்தர் தேவன். அவரை தாண்டி இந்த உலகத்துல நன்மை தீமை வரையறுக்கிறத சொல்றதுக்கு வேற எவனுக்கும் தகுதி கிடையாது. அப்ப அவர் சொல்றாரு, இது பாவம்னா பாவம் தான், இது தப்புனா தப்பு தான். நீ செஞ்சாலும் தப்பு, நான் செஞ்சாலும் தப்பு, யார் செஞ்சாலும் தப்பு தான். ஏன் அதை சொல்றவர் தேவன். அப்ப இந்த உலகத்துல இல்ல பிரதர், அவங்கெல்லாம் அப்படி பண்ணிக்கிறாங்க, இவங்கெல்லாம் அப்படி பண்ணிக்கிறாங்க, அவங்க எங்க தாவீது கொலை பண்ணாருன்னா நான் கொலை பண்ணலாமா? தாவீது விபச்சாரம் பண்ணாருன்னா நான் பண்ணிக்கலாமா? அவருக்கு இறங்கினவர் எனக்கு இறங்க மாட்டாரா? அதனால தான் சொன்னேன், ஒவ்வொருத்தன் வழியும் வேறன்னு. அவர் வழியை பார்த்து நீ பிடிச்சிக்கிட்டு போவாத. உன் வழி வேற, உன்னை நடத்துற பாதை வேற, உனக்கு கொடுத்த கிருபைகள் வேற. யாரும் செஞ்சாங்கன்னு அதை பிடிச்சிக்கிட்டு போவாத.
உன் வாழ்க்கைய கர்த்தருடைய கரத்தில் முழுசா ஒப்புக்கொடு. உன்னை ஆண்டவர் வித்தியாசமா நடத்த வல்லவராக இருக்கிறார். அப்ப பாவ வழிகளில் பயணிக்கிறதுக்கு மக்கள் விரும்புறாங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இல்ல, நம்மளை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, இதெல்லாம் செஞ்சுக்கலாம்ப்பா, இதெல்லாம் தப்பு இல்லப்பா, இதெல்லாம் ஒன்றும் பெருசா கடவுள் கோச்சிக்க மாட்டாருப்பா. கடவுள் கோச்சிக்க மாட்டாரு, நீ கெட்டு போயிடுவியா? ஆமாவா இல்லையா? ஐயா என்னையா, நாம தண்ணி அடிக்கிறதுனால கடவுளுக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க. ஆண்டவர்னா வந்து பாருங்க, இந்த தண்ணி அடிக்கும் போது திடீர்னு பரலோகத்துல இருந்து வந்து தண்ணி அடிக்காதே அப்படின்னு டம்ளரியா தட்டி விட போறாரு? லிவர் போயிடும்டா, செத்து போயிடுவேன், நீ ரொம்ப நாள் வாழணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? ஆமாவா இல்லையா? உனக்கே கெட்டது. அவனே சொல்றான், மது நாட்டுக்கு நாட்டுக்கு ஆனா நிறைய விற்பாங்க, வீட்டுக்கு கேடு, குடும்பமா குடிப்பாங்க. உடலுக்கு கேடு, உடலுக்கு மட்டும் கேடு இல்லை, மனசுக்கும் கேடு. உன் புத்தியே சரியா வேலை செய்யாது, அறிவு மழுங்கிடும். சிம்பிளா சொல்றேன், அது ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால அதை சொல்றேன், இல்லைன்னா அப்புறம் நிறைய டீப்பா போயின்னு இருக்கலாம். அப்ப பாவ வழிகள்னு இந்த உலகத்துல சிலதெல்லாம் இருக்குது. அந்த வழிகளுக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அது கொண்டு போய் உங்களை ஒரு பெரிய கண்ணியில சிக்க வச்சிரும், ஆபத்துல சிக்க வச்சிரும். உங்க வாழ்க்கைய இங்க பாருங்க, வலை மாதிரி நீங்க சிக்கிக்கிட்டு இந்த சிலந்தி பூச்சி வலையில தும்பி மாட்டிக்கிச்சுன்னா அதனால என்ன பண்ண முடியாது தெரியுமா? வெளியவே வர முடியாது. பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி பாவ வழிகள்ல சிக்கி கொள்ளுகிற மனிதனால அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண முடியாதுன்னா வெளியவே வர முடியாது. நீங்க முயற்சி பண்ணுகிற நேரங்கள்ல தோற்று போவீங்க. நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில் அப்படி பாவ வழிகள்ல பயணிச்சுக்கிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு கொஞ்சம் நின்றுட்டு இல்ல, கொஞ்சம் நிதானிங்க. ஆண்டவரே, என் வழியை மாத்தணும், என் வழியை மாத்தணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. அங்க இருந்து நீ வெளியே வர முடியாது, உன்னை ஒருத்தர் தூக்கிட்டு வந்தாதான் உண்டு. அல்லேலூயா. ஏன்னா நீ போய் சிக்கிக்கிட்ட, ரொம்ப வசமா சிக்கிக்கிட்ட. உன்னை தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு கரம் துடிக்குது. கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, பாவ வழி. ரெண்டாவது வசனம் சொல்லுது, ரெண்டாவது நீங்க வாசிச்சீங்கன்னா அது சங்கீதம் 1:6 நீங்க வாசிங்களேன். சங்கீதம் 1:6 படிக்கலாம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நல்லா கவனிக்கணும், இந்த துன்மார்க்கரின் வழியோ அழியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த உலகத்துல இந்த துன்மார்க்கரின் வழி அப்படின்றது என்னன்னே தெரியாது ரொம்ப பேருக்கு. அது என்னயா துன்மார்க்கருடைய வழினா என்னையா தெரியாது. பைபிள்ல ரொம்ப அழகா ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, ஆசாப் என்கிறதான ஒரு மனுஷனை எழுப்பி அந்த வழி எப்படி இருக்கும்னு காட்டுறாரு. நல்லா கவனிக்கணும், துன்மார்க்கரின் வழி. ஏன்னா நீங்க வெளியில அவங்கள பார்த்தீங்கன்னா அவர் ஒரு துன்மார்க்கனா தெரிய மாட்டாரு. வெளியில ஒரு துன்மார்க்கனை பார்த்தீங்கன்னா உலகத்துல அவருக்கு எப்படி இருக்கும்னா, சமுதாயத்துல அவருக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கும். பெரிய மனுஷங்க அவரு. வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 73:3 இருந்து அப்படியே வாசிங்க. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில், துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில். இருங்க, துன்மார்க்கர்னு இவர் மென்ஷன் பண்றாரு. வெளியில யாருக்கும் அது தெரியாது. அவங்க எப்படி இருக்கிறான்னா, அவன் வாழ்க்கைய பாத்தீங்கன்னா பாருங்க, வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டு. பாருங்க, அவன் நல்ல வசதியா இருக்கிறத பார்த்த உடனே நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்கா என்ன நினைக்குதுன்னா, ச்சே, நான் வாழ்க்கை வாழ்றான் பாவன், அவனை மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்க மாட்டேங்கிற. அவன் எப்படி இருக்கிறான் பாரு, ஆள் நல்லா கொழு கொழுன்னு திம்சு கட்ட மாதிரி. அவன் வீட்டுக்கு இருக்கிற எல்லாருமே அப்படிதான் ஆகுறாங்க. ஆள் எல்லாம் எப்படி இருக்கிறான் பாரு, நல்லா ஜாம்பவான் மாதிரி இருக்கிறான். அவன் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் நல்லா கொழுக்கு முழுக்குறான், பிள்ளைங்கள்லாம் நல்லா வாழ்ந்துக்கிறான், நல்லா படிச்சுக்கிறான், நல்லா வேலைக்கு போயிட்டான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா நகை நட்டுலாம் போட்டுக்கின்னு டாம்பீகமாக இருக்கிறான். அப்படி நமக்கு மனசு பாருங்க உடனே அந்த மாதிரி நம்ம என்னைக்கு வாழ்வான், நான் கட்டினுக்கிறேனே இவனை இவனோ சில. அதாவது இங்க இப்படி பார்த்துட்டு இங்க பார்த்தோன்னே அப்படியே சில ஆட்களுக்கு பொல்ல கடிக்கணும் தோணா, இவனை கட்டி அவன் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி யாருடைய வாழ்க்கையாவது பார்த்து இருதயத்துல
இந்த மாதிரி தான் வாழணும், இந்த மாதிரி தான் மேலே வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வாசிங்க. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. அவங்க வாழ்க்கையில மரண பரியந்தம் இடுக்கண்கள் இல்லை. அவர்களுடைய பலன் உறுதியாய் இருக்கிறது. ரொம்ப நான் சொன்னல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான், திம்சு கட்ட மாதிரி. நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். அவங்களுக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது. மனுஷர் அடையும் உபாதையை அடையார்கள். மனுஷர் அடையும் உபாதையை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ரொம்ப வருத்தமான ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன். வருத்தமான உண்மை இது. சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஆட்களை சபையில, நம்ம கிறிஸ்தவ சபைகள்ல கூட நீங்க பார்க்க முடியும். ரொம்ப வருத்தமான விஷயம் அது. அவன் மனம் திரும்பி இருக்க மாட்டான், அவன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான், அவனுக்கு இயேசு கிறிஸ்துவோடு அவனுக்கு எந்த விதமான உறவும் இருக்காது. ஆனா சில நேரங்கள்ல சபையில அவங்கள முக்கியமான பொறுப்புகள்ல வேற வச்சிருப்பாங்க. அண்ணன் தான் மூப்பர். பணம் கொடுக்கறதுனால மாத்திரமே சில ஆட்கள் ரொம்ப சீக்கிரமா மேலான இடத்துக்கு வந்துடுவாங்க. பாருங்க, நீங்க நல்ல உண்மையான விசுவாசியா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், அதுல சந்தேகம் கிடையாது. உங்க ஆசீர்வாதமோ உங்க ஐஸ்வர்யமோ தேவனுக்கு பயன்படணும். நீங்க தேவனுக்காக கொடுக்கணும். அவருக்கு கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆனா அது கொடுக்கறதுனாலயே உங்களை யாராவது தூக்கி வச்சு கொண்டாடினாங்கன்னா அந்த சர்ச்சில் தயவு செஞ்சு இருந்துடாதீங்க. ஏன்னா உங்களை நரகத்துல தள்ளுறதுக்கு அதான் முத வழி. உங்களை கொண்டு போய் தூக்கி என்ன பண்ணிடுறாங்க, தலைகீழா தள்ளிடுறாங்கன்னு அர்த்தம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க, கவனமா இருக்க. அப்ப இங்க சொல்றாரு நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். அப்புறம் ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும். ஆமா, அவங்க வாழ்க்கைய பாத்தீங்கன்னா அப்படிதான் பெருமை. அப்படி எதை பேசினாலும் பெருமை. ஐயோ, என் வீடு என்ன, என் குலம் என்ன, என் கோத்திரம் என்ன, என் ஆஸ்தி என்ன, அந்தஸ்து என்ன. ஆமா ஆமா, ஏன்னா நான் போனா நான் இந்த ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடவே மாட்டேன். இதெல்லாம் ஹோட்டலா, இதெல்லாம் சாப்பாடா, அதெல்லாம் நாங்களாம் சாப்பிட்டா அப்படிதான் சாப்பிடுவோம், வாழ்ந்தா அப்படிதான் வாழ்வோம், தங்கனா அந்த மாதிரி ஹோட்டல்ல தான் தங்குவோம். இதெல்லாம் நான் வாழ்க்கையா அப்படின்னு. ஏன்னா எதை பேசினாலும் பெருமையா தான் பேசுவான். அவன் கெட்டு போறதுக்கு பாருங்க, ஒருத்தன் ரொம்ப சீக்கிரம் நரகத்துக்கு போறான்னா அவன் எப்படி பேசுவான்றது தான் அது பாயிண்ட். பெருமை சரப்பணியை போல மூடும், அவன் வாய் வானம் எட்ட பேசும். அடுத்த வரியை படிங்க. கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. ஐயோ, கண்ணு பாக்குற பார்வை எப்படி தெரியுமா, அடுத்தவனெல்லாம் ரொம்ப கேவலமா பாக்குறது. நீ எல்லாம் ஏண்டா வாழ்றதுக்கு வந்துக்கிற, வாழ்றதுக்கு தகுதியானாலா நீ அப்படின்ற மாதிரி அடுத்தவனெல்லாம் பாக்குது. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. சரி, அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள். ரொம்ப முக்கியம், இது அண்டர்லைன் பண்ணுங்க. பேச்சு பாருங்க, ரொம்ப அகந்தையான பேச்சு, இருமாப்பான பேச்சு இருதயத்துல இருந்து வரும். மனுஷங்களா மதிக்காம அவங்களுடைய பேச்சு ரொம்ப துன்மார்க்கமா பேசுவாங்க. அந்த பேச்செல்லாம் இதெல்லாம் பார்க்கும் போதுல இப்படிதான்டா ஒரு மாதிரி தான்டா இருக்கணும் அப்படின்னு தோணும் நமக்கு. ஆனா ஆவியானவர் நமக்கு அப்படி நைஸா காதுல சொல்ற மாதிரி சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு, கெட்டு போயிடாத, அந்த மாதிரி போய் கெட்டு போயிடாத. இவர் சொல்றாரு, எனக்கே ஒரு நிமிஷம் நானே அப்படியே ஸ்டக் ஆயிட்டேன். என்ன ஸ்டக் ஆயிட்டேன், இல்ல இப்படிதான் வாழணும் போலன்னு நானே நினைச்சிட்டேன் அப்படின்றாரு ஆசாப். ரொம்ப நல்ல மனுஷன் அவரு. எவ்வளவு அழகா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்களேன். ஏன்னா வாழ்க்கைன்னா இப்படித்தான் வாழணும்னு நான் நினைச்சேன்றாரு. இந்த மாதிரி உண்மையை ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அப்ப இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்காம எப்படிங்க இருக்க முடியும்? எங்க இந்த மாதிரி ஆளுங்க நமக்கு சொல்லி கொடுக்கும் போது நாம எங்க போய் கத்துக்கிறது? ஐயா, உங்களுக்கு விளங்குதா? நம்ம கத்துக்கிற இடம் இங்க. இப்ப இவர் சொல்லி கொடுக்கிறாரு வழி, இதுதான் வழி, இதை பார்த்து நடன்னு சொல்றாரு. இதுல இருந்து கத்துக்கும் போது நான் வேற எங்க போய் கத்துக்கிறது? வேற எங்க போய் நான் மினிஸ்ட்ரியை கத்துக்கிற ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. இப்படி வாழாத, படிங்க, தொடர்ந்து அப்படியே படிச்சிருங்க. தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். ஐயோ, எவ்வளவு பரிதாபம் பாருங்களேன். அவருடைய ஜனங்கள்
இந்த வழியாக திரும்புகிறார்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனம், ஆண்டவரை அறிஞ்ச ஜனம் இந்த துன்மார்க்கனுடைய வழியை தெரிஞ்சுக்கிறதா? என்ன அநியாயம் பாருங்களேன். ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் சபைக்கு வந்துனே இருக்கிறான், இந்த மாதிரி யாரையாவது ஒருத்தனை பார்த்தவனா இதான் சரியான வழின்னு போயிடுறான். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும் போது ரொம்ப கவனமா எடுத்து வைங்க. ஒரு துன்மார்க்கனுடைய வழியையும் நீங்க தெரிந்து கொள்ளாதிருங்கள், ஒரு துன்மார்க்கனுடைய பாதையும் நீங்கள் பற்றி கொள்ளாதிருங்கள். ஏன்னா அந்த சங்கீதத்தை முடிக்கும் பொழுது ஆசாப் இப்படி சொல்றாரு, நீர் முடிவில் அவனை கொண்டு போய் சறுக்கலான இடங்கள்ல அவன் விழுந்துட்டான்னு சொல்றாரு. போய் பார்த்தா சங்கீதம் 1:6 வாசிச்சீங்க இல்லையா, துன்மார்க்கருடைய வழி அழியும். அதே மாதிரி இங்க சொல்றாரு, அவனை சறுக்கலான இடத்துல கொண்டு போய் வச்சு அவன் கதை முடிஞ்சிருச்சு. படிமா அந்த வசனத்தை. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர். கவனிங்க, எங்க விழுவான்னு தெரியாது. ஒரு நாள் திடீர்னு காணாம போயிடுவான், திடீர்னு இல்லாம போயிடுவான். அப்படி ஒரு வழி நமக்கு தேவையே இல்லைம்மா. அப்படி ஒரு வழி தேவையில்லை, அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை. இந்த கிறிஸ்தவ ஓட்டத்துல ரொம்ப பொறுமையா ஓடுறதுக்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென். எத்தனை பேருக்கு பொறுமையா ஓடணும்னு ஆசை? பொறுமையா ஓடணும், சரியா நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த துன்மார்க்கருடைய வழி வேண்டாம். இன்னொரு வசனத்துக்கு வாங்க. சங்கீதம் 49:6 வசனம் வரையில. சங்கீதம் 49:6 தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற. கவனிங்க, எப்பவுமே நான் உங்களுக்கு அதிகமா விசுவாச மக்களுக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கை ரொம்ப செழிப்பா இருப்பது தேவனுடைய விருப்பம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீ தரித்திரமா இருக்க கர்த்தர் உன்னை அழைக்கல. நீ தரித்திரமா இருக்க மாட்ட. நீ கடன் பிரச்சனையோட கஷ்டப்படுறது ஆண்டோட விருப்பம் இல்ல. நல்லா கவனிங்க. ஒருவேளை இன்னைக்கு கொஞ்சம் உங்க 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 பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்தீங்கன்னா நீங்க மேல வருவீங்க. இயேசுவின் நாமத்துல இது பலிக்கும் உங்க வாழ்க்கையில. ஆமென். ஆமா, நீங்க செழிப்பீங்க. ஏன்னா கர்த்தரை தொழுது கொள்ளுகிற யாருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தரா இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற கடன் பாரங்கள், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறும். ஆனா ஒண்ணு, உன் வாழ்க்கையில ஆண்டவர் ரொம்ப எச்சரிப்பா சொல்றார், ஐஸ்வர்யம் விருத்தியாகும் பொழுது உன் மனச அதன் மேல் வையாதே, உன் மனசு அதன் மேல வைக்காத. உபாகமத்தின் 8 சொல்றார், சகலமும் சம்பூரணப்பட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில ஒண்ணுமே குறைவு இருக்காது என்றார். சகலமும் சம்பூரணப்பட்டு திருப்தியாகும் போது, மனசு திருப்தியாகும் போது ஒரு காரியத்தை ஞாபகத்தை வச்சுக்கணும். அது என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. ஆமா, எல்லாம் சம்பூர்ணமா வந்துருச்சு. ஆகவே நான் ஆண்டவரை விட்டுருவேனா? இல்ல இல்ல, விடவே கூடாது. தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்ளணும். அப்ப அதைத்தான் இங்க சொல்றாரு. இப்ப வாசிங்க சங்கீதம் 49 வாங்க. ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும், அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும். பாருங்களேன், பணம் பெருகும் போது ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறாரு. பணம் பெருகும் பொழுது பணச பெருசுன்னு நீ நினைச்சிடாதப்பா, பணத்தை பெருசுன்னு நினைச்சிடாத. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கிற உன் அண்ணன் தம்பி உயிரை என்ன பண்ண முடியாது? மீட்டிட முடியாது. புரியுதா? ஆமாவா இல்லையா? எத்தனை பேருக்கு அது புரியுது? ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா ஒருத்தர் இருக்கிறாருன்னா பணத்தை வச்சு காப்பாத்திட முடியுமா? அப்ப பணத்தினால ஒரு போற உயிரை என்ன பண்ண முடியாதுன்னா காப்பாத்திட முடியாது. அப்புறம் அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது. அவருடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது. அது ஒருபோதும் முடியாது. ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து. இங்க வந்துருமா, அதுலயே 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசிக்க பார்க்கலாம். ஆகிலும் கணம் பொருந்தினவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதும் இல்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷன் இந்த சொசைட்டில ரொம்ப கனம் பெற்றவனா இருக்கிறான் அப்படின்றதுக்காக நீ அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிடணும்னு நினைக்காத.
அவருக்கு பெரிய பேரு புகழ் அந்தஸ்து வீடு ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் அவனிடத்துல தேவனை பற்றிய அறிவு இல்லை, தேவனை பற்றிய உணர்வு இல்லை. அவனுடைய வாழ்க்கை நிலைத்திருக்கிறது இல்லை, அதையும் அவன் யோசிக்கிறது இல்லை. அதை சொல்றாரு, இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம், ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக் கொள்ளுகிறார்கள். இதுதான் அவங்க வழி, இதுதான் அவங்க பைத்தியம். அவன் அப்படி வாழ்வான், அதுக்கு பிறகு அவங்க பிள்ளைங்க அப்படி வாழும், அதுக்கு பிறகு அவன் தலைமுறையும் வாழும், அவன் சுத்தி இருக்கிற அண்ணன் தம்பிலாம் வாழுவான். வாழும்போது சொல்லுவான், எங்க அண்ணன் அப்படி, எங்க சித்தப்பா இப்படி, எங்க மாமா இப்படின்னு அவங்க மெச்சுக்குவாங்க. நாம மெச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை யாராவது அப்படி மெச்சிக்கிட்டீங்கன்னா நான் மெச்சிக்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆனா நான் சொல்றேன், இந்த உலகத்துல கர்த்தருக்காக ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிற நிறைய நல்ல உத்தமமான தேவ மனுஷங்களை நான் அறிவேன், நல்ல உத்தமமான பிள்ளைகளை அறிவேன், அவங்கள நான் மெச்சுக்கொள்வேன். பிரைஸ் காட், ஆமென். ஆமா, பாருங்களேன், கோடீஸ்வரனா இருந்துகிட்டுல இங்க வந்து கால் கழுவுறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கிற நிறைய தேவ பிள்ளைகளை நான் பார்க்கிறேன், நிறைய பார்த்துருக்கிறேன், இதுவரைக்கும் பார்த்துருக்கிறேன், இன்னமும் பார்ப்பேன். அவனுக்கு 100 பேர் வேலை செய்யறதுக்கு ஆள் இருந்தாலும் இங்க வந்து பாய் எடுக்கிறதையும் பெருக்கிறதையும் பாக்கியமாய் கருதுகிற அவ்வளவு தாழ்மை உள்ள மனுஷங்களையும் நம்ம பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்க, ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி உண்மையான தேவ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, அப்ப நல்லா கவனிங்க, துன்மார்க்கமா இந்த உலகத்துல இதுதான் மேன்மை, இதுதான் பெருசுன்னு ஆஸ்தி அந்தஸ்து பதவி அப்படின்னு ஓடுறாங்களே, அவங்க பின்னாடி ஓடி போய் சறுக்கலான வழிகள்ல நீங்கள் சிக்கி கொள்ளாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். ரைட், இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா இங்க பாருங்களேன், இது ரொம்ப ஆச்சரியம், இதுல ரொம்ப கொடுமை. இது வாசிங்க. அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான், அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான், துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். இது எவ்வளவு மோசமான ஒரு காரியம் பாருங்களேன். பிள்ளை துன்மார்க்கமா நடக்குது, அப்படி நடக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கிறது யாரா? யார் சொல்லி கொடுத்தாங்களா? அம்மாவா? அது இன்னைக்கு நிறைய பெற்றோர் வழி விலகி கெட்டு போறதுக்கு காரணமா பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்றது ரொம்ப வருத்தமான விஷயம். பிள்ளைங்க வளர்ந்த பிறகு ஐயோ பிள்ளைங்க கெட்டுட்டாங்கன்னா ஏன் கெட மாட்டாங்க? நீ வளர்த்தது தானே அவங்களை கெடுத்து இருக்குது. ஐயா கேட்கறதெல்லாம் நம்ம கொடுத்துறோம் தானே. என் பிள்ளைக்கு கஷ்டம் தெரியக்கூடாது பிரதர். ஏன் தெரியக்கூடாது? என் பிள்ளை எங்கேயும் போய் கை கட்டி நின்றுடக்கூடாது பிரதர். கை கட்டி நிக்க வேணாம், ஆனா வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஆமாவா இல்லையா? 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தா அந்த 100 ரூபாய் பொருளை அப்படி வாயில வச்சுட்டு அப்படி தூக்கி போடுறாங்கல்ல. வேணாம் எனக்கு பிடிக்கலன்னு தூக்கி போடுறாங்க. 100 ரூபாயோட வேல்யூ தெரியுதா அவனுக்கு? உழைப்போட வேல்யூ தெரியுதா? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோமா? எத்தனை பொருளை வீணாக்குறோம் நம்ம சாப்பிடுற பொருள்ல. உபயோகப்படுத்தாம எத்தனை பொருள் உங்க வீட்டில் இருக்குது? உபயோகப்படுத்தாத பொருள், பொம்மை, சொப்பு, கரண்டி, செருப்பு, பேகு, லொட்டு, லொசுக்கு, உபயோகம் பார்க்கறதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறோமே. என்னைக்காவது இது பயன்படுமா பயன்படாதான்னு யோசிச்சிருக்கீங்களா? இப்படி வளர்த்து ஒரு காலத்துல அவன் துன்மார்க்கமா போறதுக்கு நாம தானே காரணமா இருக்கிறோம். 4 வயசு 5 வயசுல தொடைய திருகி சர்ச்சில் இருன்னு சொல்லி கூட்டு வந்து உட்கார விடாம, ஐயோ அவன் வந்தா ஆடினே இருப்பான் பிரதர், வீட்டில் விட்டுட்டான் பிரதர், ஆடினே இருப்பான் பிரதர், வீட்டில் விட்டுட்டான் பிரதர்னு வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் வளர்ந்ததுக்கு பிறகு சர்ச்சுக்கே வரமாட்டான் பிரதர், ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஜெபம் பண்ண மாட்டேன். நீ அழுது ஜெபம் பண்ற, நீ பண்ணி வராதனா நான் பண்ணி வந்துட போறான். ஆண்டவர் இறங்கட்டும். நீ தான் நினைச்சு அழுதுனுக்கிற. உன் கூட இப்ப என்ன வேற மூக்க சிந்த சொல்ற. ஜெபம் பண்ணுவோம், அது வேற விஷயம். ஆனா அப்படி ஜெபம் பண்றதுனால உடனே நடந்துடாது இல்ல. முதல்ல நாம மனம் திரும்பணும்ன்றேன்.
நம்ம பிள்ளைகள் துன்மார்க்கமாய் நடப்பதற்கு நாம் காரணக்கர்த்தாவா இருந்திருக்கிறோம். அதாங்க விஷயம். அவன் துன்மார்க்கமாய் நடப்பதற்கு அவன் தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியா இருந்தார். பாருங்க, சில நேரங்கள்ல அம்மாமார்களுக்கு சொல்றேன், கவனமா இருங்க. பிள்ளைங்களுக்கு மரியாதையை சொல்லி கொடுங்க. பெரியவங்களுக்குள்ள இருக்கிற சண்டைய பிள்ளைகளுக்குள்ள திணிக்காதிருங்க. வீட்டுல தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனா தாத்தா பாட்டியை பார்த்தா ஸ்தோத்திரம் பண்ணு, அவங்க கிட்ட பேசு, அவங்க கிட்ட நல்ல விதமா நடந்துக்க. அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா யாரையும் பார்த்தா மரியாதையா நடக்கணும். உங்க பெரியவங்களுக்குள்ள இருக்கிற சண்டைய உங்க அத்தைக்காரி என்ன சொன்னா, அப்ப பொல்லாத சொல்றதெல்லாம் கேட்காத. அப்படிலாம் பிள்ளைங்க மனசுல தேவையில்லாத விஷங்களை விதைக்காதீங்க. வேண்டாத விஷங்களை பிள்ளைகளுடைய இருதயத்துல விதைக்கிறது அவங்கள துன்மார்க்கமான பாதையில கொண்டு போகுமா போகாதா? எவ்வளவு தவறான வழி நடத்துதல். உங்க ஆயா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு. உங்ககிட்ட ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாமா? அது விரியன்னா இது கட்டு விரிய. இவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டும் விஷம் தான். அப்புறம் நான் அதுகிட்ட ஜாக்கிரதையாரு, இதுகிட்ட ஜாக்கிரதையாரு. அப்ப பெரியவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்க சொல்லுங்க. எல்லாரையும் அன்பு பாராட்ட சொல்லுங்க. பிள்ளைங்க கிட்ட பகிர்ந்தளிக்கிற பழக்கத்தை உண்டாக்குங்க. பிள்ளைங்க கிட்ட ஷேர் பண்ண சொல்லு. நீயே சாப்பிடு, யாருக்கும் கொடுக்காத. தனியா எடுத்துன்னு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து நீயே சாப்பிடு, கொடுத்துடாத. உனக்கே சோறு போட மாட்டான், பாத்துக்கினேரு. சோறு போட மாட்டானே உனக்கு. எனக்கு கஷ்டமா இருக்கு, கையில 200 ரூபாய் கொடுமா. எப்படி கொடுப்பான்? நீ தானே தனியா சாப்பிட சொன்ன. அவனை தனியா சாப்பிட சொல்லி கொடுத்தியா இல்லையா? அவன் தனியா தான் சாப்பிடுவான், அவன் தனியா தான் வாழ்வான். நீ வாழும் போதே பகிர்ந்தளிக்க, அண்ணனுக்கு கொடு, தம்பிக்கு கொடு, அக்காவுக்கு கொடு. வீட்டுக்கு வந்துட்டாங்க பாரு, மாமா கொஞ்சம் எடுத்துன்னு போய் கொடு, தனியா சாப்பிடாத. அப்படி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து ஒழுங்கா வளர்த்தா அவனுக்கு பகிர்ந்தளிக்கிற மனம் இருக்கும். இல்லைன்னா அவன் ஒரு சுயநலவாதியா தானே வளருவான். அப்ப இவன் துன்மார்க்கமாய் நடக்கிறதுக்கு இவன் பாருங்க, அவங்க தாய் ஆலோசனைக்காரியா இருந்தா, உன் கூட தானே படிக்கிறான் ரமேஷ், அவனை பாரு, பிரகாஷ பாரு, சுரேஷ பாரு, நீ உன் பிள்ளைய பாரு. இந்த பையனை யார் யாரெல்லாம் காட்டி அவ்வளோ பேரையும் காட்டி திட்டுறது. நான் தான் எப்பயும் சொல்றது, அது அவங்களுக்கெல்லாம் அப்பா வேற. புரியல உங்களுக்கு? அவன் அந்த ஜீனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பான். இது உன் ஜீனு. நீயும் உங்க வீட்டுக்காரும் இல்லைன்னா நீயும் உன் மனைவியும் சேர்ந்த பிள்ளை, இது உங்களை மாதிரி இருக்கும் கொஞ்சம். சரியா? ஆமா. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த. அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி நீ தத்தி, நீ லாய்க்கு இல்ல, நீ உதவாக்கற, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால அவன் ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப அழுத்தத்தினால உந்தப்பட்டுல இந்த வழியா திரும்பிடுறான். உனக்கு என்ன காசு தானே வேணும், எடுத்துன்னு வரேன் பாரு, நான் பணம் தானே வேணும் உனக்கு, சம்பாதிக்கிறேன் பாரு, எவனுமே சம்பாதிக்க முடியாத அளவுக்கு சம்பாதிக்கிறேன் பாருன்னா அவன் போய் சம்பாதிப்பான். அப்புறம் அவன் ஜெபம் பண்ணது சட்டிக்கே வரமாட்டானே. அவன் தான் பணத்துக்கு முன்னாடி போயிட்டான்ல, அது டேஸ்ட பார்த்துட்டான்ல, உலகம் அவனுக்கு ருசிக்குது இல்ல. பருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துன்மார்க்கமான வழியில பயணிக்காதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், இதை நான் அடுத்த வாரமும் தொடருவேன், இது ரொம்ப பெருசா இருக்குது. சங்கீதம் 119 101வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 119 101வது வசனம். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். சகல பொல்லாத வழிகள், எல்லாரும் சொல்லுங்க, பொல்லாத வழி. நல்லா கவனிங்க, பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். அவர் சொல்றாரு, சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். அப்படின்னா இந்த பொல்லாத வழி, இங்க பாருங்களேன், துன்மார்க்கமான வழின்னா பைபிள் தான் அதை துன்மார்க்கமான வழின்னு சொல்லுது. உலகத்துல அதுக்கு துன்மார்க்கமான வழின்னு அதுக்கு பேர் கிடையாது. உலகத்துல பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கனம் பொருந்திய வழி. உலகத்துல மக்களுக்கெல்லாம் அதுதான் மேன்மையான வழி. ஆனா பைபிள் அது துன்மார்க்கமான வழின்னு சொல்லுது, அது வேண்டாம். அடுத்தது பொல்லாத வழி. இந்த பொல்லாத வழின்னா என்ன தெரியுமா? ஒரு மனுஷனை தேவனை விட்டு விலகி
அவனை அந்நிய வழிபாடுகளுக்குள்ள, அந்நிய ஆராதனைகளுக்குள்ள, அந்நிய சடங்கு சம்பிரதாயங்களுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிற வழி பொல்லாத வழி என்று வேதம் சொல்லுகிறது. தயவு செய்து நம்ம வாசிக்கலாம், 2-3 வசனங்களை வேகமா படிக்கலாமா? யோபு 8ஆம் அதிகாரம் 11 14 வசனங்கள் வரையில வாசிக்கலாம். யோபு 8:11 14. சேர் இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ, தண்ணீர் இல்லாமல் கோரைப்புல் முளைக்குமோ, அது இன்னும் பச்சையாய் இருக்கும் போது அறுக்கப்படாதிருந்தோம் மற்ற எந்த புல்லை பார்க்கிலும் சீக்கிரமாய் வாடிப்போம் அல்லவோ. சீக்கிரமா வாடி போகும். ஒரு கோரப்புல்லு சீக்கிரமா வாடி போயிடுது இல்லையா? அந்த மாதிரி தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும். தேவனை மறக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இந்த கோரப்புல் முளைச்சு பாருங்க, அது முளைச்சு அப்படி கொஞ்சம் பசுமை அப்படி தெரியற மாதிரி தெரிஞ்சு டக்குன்னு வாடி போயிடுற மாதிரி தேவனை மறக்கிற எல்லாருடைய வழியும் இந்த கோரப்புல்லு மாதிரி இருக்கும்ன்றார் யோபு. தேவனை மறந்து போகிற, அப்ப தேவனை மறக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த உலகத்துல ஆயிரமான வழிபாடுகள் இருக்குது. தயவு செய்து வாசிங்க 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். நல்லா கவனிங்க. சில நேரங்கள்ல நாம நினைக்க கூடாது நாம எல்லாம் தேவனை தான் தேடுறோம்னு. இங்க வாசிங்க, ஒரு ராஜ குடும்பத்துல பிறந்த ஒருத்தனுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களை போல் செய்யவில்லை. நல்லா கவனிங்க. ஒருத்தர் ராஜ குடும்பத்துல பிறக்கிறாரு, அரச குடும்பத்துல பிறக்கிறாரு. அரச குடும்பத்துல பிறக்கிறவனுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருக்காது, தெரியும் உங்களுக்கு. துணிமணிக்கு கஷ்டம் இருக்காது, தெரியும் உங்களுக்கு. ஆமாவா இல்லையா? அப்ப படிப்பு, எல்லா விதமான வசதிகளும் சம்பூர்ணமா நிரம்ப பெற்றிருப்பாரு. ஆனா அந்த மனுஷனை பற்றி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, கவனிங்க, அந்த மனுஷன் கர்த்தருடைய வழியில நடக்கல, பொல்லாத வழியில நடந்தான் என்று. கர்த்தருடைய வழியில நடக்காம பொல்லாத வழியில நடக்கிறதுக்கு ஒருத்தன் பாருங்களேன், ஏழையாத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அரச குடும்பத்துல பிறந்தவன் கூட பொல்லாத வழியில நடக்க முடியும். நம்ம ஆளுங்க எங்க பாருங்களேன், நம்ம ஆளுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சில ஆட்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. எது புரிய மாட்டேங்குது தெரியுமா? கார்பரேஷன் ஸ்கூல்ல இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல அங்க படிக்கிற பசங்களாம் மோசமான பசங்க பிரதர். அங்க படிச்சா என் பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க பிரதர். நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், அதுல நான் மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஸ்கூல்ல எதுக்கு மாத்திரம் இல்லைன்னா எதுக்கு அந்த ஸ்கூல்ல போடுறோன்றதுக்கான பாயிண்ட்டுக்கு வரேன் நான். கான்வென்ட் ஸ்கூல்ல போடலாம் பிரதர், இல்லைன்னா நல்லா ஃபீஸ் கட்டி போடுற ஸ்கூல். இப்போ இந்த ஃபீஸ் கட்டி போடுற ஸ்கூல் இருக்குது இல்ல, இந்த ஸ்கூல்ல ஏன் போடணும்? அட்மாஸ்பியர்னா என்ன? அட்மாஸ்பியர் இங்க இருக்கிற பசங்களா நல்ல பசங்களா? அறிவை சார்ந்த பசங்களா? அப்படிதான் நாம நினைக்கிறோம். இங்க 5 ரூபாய் வச்சுன்னு தப்பு பண்றவன் இங்க 500 ரூபாய் வச்சுன்னு தப்பு பண்ணுவான். இவ்வளவுதான் வித்தியாசம். இங்க தமிழ்ல கெட்ட வார்த்தையா பேசுறவன் இங்க இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தையா பேசிக்குவான். அவ்வளவுதான். தமிழ்ல பேசுவான், இங்க இங்கிலீஷ்ல திட்டிக்குவான். எப்படி புரியுதா உங்களுக்கு? இங்க தமிழ்ல கெட்ட வார்த்தை பேசுறானா, இங்க என்ன பேசுவான்? இங்கிலீஷ்ல அதே கெட்ட வார்த்தை, இன்னும் அதை விட பேட் வேர்ட்ஸ்லாம் இங்கிலீஷ்ல பேசுவான். நீங்க நினைச்சிடாதீங்க ஸ்கூல் மாத்துறதுனால பிள்ளைங்க சரியாயிடுவாங்கன்னு. எஜுகேஷனுக்காக மாத்துறது ஓகே. ஐயா இங்க ஸ்கூல்ல கொஞ்சம் டீச்சிங் சரியில்லை, சொல்லி கொடுக்குற முறைகள் சரியில்லை, ஆசிரியர்கள் எங்களுக்கு ஏதோ உடன்பாடு இல்லை, நல்ல ஸ்கூல்ல போட்டா என் பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா படிப்பாங்கன்னு நினைக்கிறேன், இது ஓகே. ஆனா நம்ம நினப்பு என்னவா இருக்கு தெரியுமா? சில நேரத்துல இங்க இருக்கிற இந்த பசங்களும் மோசமானதுங்க பிரதர், இவங்க கூட எல்லாம் சேர்ந்தா என் பிள்ளை கெட்டே போயிடுவான் பிரதர். சரி நல்ல பசங்க கூட சேர வச்சு நல்லா வளர்ப்போம். நல்ல பசங்க கூட போய் என்ன பண்ணு, தேடி கண்டுபிடிச்சு சேர்த்துடு உன் பசங்களை.
நல்ல பசங்களா. நிறைய பேர் அப்படிதான். யூத் மீட்டிங்லாம் பசங்களை ஏன் அனுப்பல? யூத் மீட்டிங்லாம் போனா பசங்க கெட்டு போயிடுறாங்க. நல்லா வச்சுக்கோ, தனியா வச்சு நல்லா வளர்த்துடு. ரொம்ப சந்தோஷம், நாங்க பாக்குறோம். அததான் நீ சந்தோஷமா நல்ல பிள்ளைங்க, என் பிள்ளைங்க எங்க இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கணும்ன்று, மகிழ்ச்சியா சிறப்பா இருக்கணும்ன்றதான் எங்களோட விருப்பமே. ஏன்னா எங்கெல்லாம் கெட்டு போயிடுறாங்கல்ல, கிடாம நீ வளர்த்துடுன்றேன் நான். இங்கெல்லாம் அவங்க கடை வேண்டியதில்லை, வாங்கி குத்து வச்சுக்கிறல போனு, வெயிட் பண்ணு. கவனிங்க, பிள்ளைங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பியர் ப்ரெஷர் இருக்குது, அழுத்தங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸ்கூலுக்கு போனால் இருக்கும், காலேஜுக்கு போனால் இருக்கும், வேலை செய்கிற இடத்துல இருக்கும், சர்ச்சுக்கு வந்தால் அங்கே சில இடத்துல இருக்கும். எல்லா ப்ரெஷரையும் பாருங்களேன் ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு கற்றுக் கொடுங்க அவனுக்கு. நீ இங்கே சேராத, அங்கே சேராத, இங்கே சேராதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எவ்வளோ நாளைக்கு தான் சேராமல் ஓடுறது? எல்லா இடத்துலையும் சேர வேண்டிய நிலை வரும். சேரு, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பாரு, அதை கற்றுக் கொடுங்க. என்னண்ணே, கடைசி வரைக்கும் ஒருத்தர் பைக் ஓட்டவே கற்றுக்கலண்ணே. ஏன்? பைக் ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகிடுமா? எப்படி பைக் ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகிடும்? கடைசி வரைக்கும் ஒருத்தர் பைக்கே ஓட்டலைங்க. அதை விட குடும்பம், ஒருத்தர் சைக்கிள் ஓட்டவே தெரியாது. அது வேற, அவர் எங்கே போனாலும் நந்தே தான் போவார். ஏன்னா சைக்கிள், அப்போ சைக்கிள் ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகிடும், அவங்க அப்பா சைக்கிள் ஓட்டவே கற்றுக் கொடுக்கலையா? இந்த மாதிரி தான் நீங்க சிலர் இருக்கிறீங்க. இங்க போன ஆக்சிடென்ட் ஆயிடும், அங்க போன ஆக்சிடென்ட் ஆயிடும்னு எதையுமே சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்துட்டு இல்ல, ஒழுங்கா எப்படி ஓட்டுறதுன்னு பாருங்க. அதை மீறி நடக்கிறதெல்லாம் தேவன் கருத்துல இருக்குது, நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை. அப்ப பொல்லாத வழி அப்படின்னா, நான் இப்ப இங்க எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, ராஜ குடும்பத்துல பிறந்த ஒருத்தன் கூட கெட்டு போயிட்டான்னு சொல்ல வரேன். அரச குலத்துல இருக்கிற ஒருத்தன் கூட கெட்டு போயிட்டான், பொல்லாத வழிக்கு போயிட்டான். அப்ப இங்க வாழ்க்கை தரன்றது எங்க இருந்தாலும் கெட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே ஸ்லம்ல இருக்கிறவனும் கெட்டு போவான், மேல ரொம்ப ஹை சொசைட்டில இருக்கிறவனும் கெட்டு போவான். இங்கேயும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு விழுந்து போய் கிடக்குறான், வெளியில போனீங்கன்னா அங்கேயும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு விழுந்து போய் கிடக்குறான். எல்லா இடத்துலயும் எல்லாரும் இருக்கிறான். எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த உலகத்தை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு கற்றுக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. அப்ப பொல்லாத வழி என்ன? பொல்லாத வழி தேவனை விட்டு விலகி அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எங்க போயிட்டாங்களாம்? விக்கிரகத்தின் வழியில, உலகத்தின் வழிபாடுகள்ல போயிட்டாங்கன்னு அந்த வசனம் சொல்லுது. அதை மட்டும் வாசிங்க பார்க்கலாம், தயவு செய்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 17 8-9. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, மற்ற ஜாதிகளின் வழிபாடுகளிலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து கொண்டிருந்தார். அப்ப நல்லா கவனிங்க, இவங்க மற்ற ஜாதிகளுடைய வழிபாடுகள்ல நடந்தாங்க, மற்ற ஜாதிகளுடைய வழிபாடுகள்ல நடந்தாங்க. பாருங்களேன், நம்ம ஆட்கள்லாம் நிறைய பேரு பொங்கல் அன்னைக்கு தான் பொங்கல் வைப்பான். பொங்கல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்லலை, எனக்கு கொடுக்கலன்றதான் வருத்தம், வேற ஒன்றும் கிடையாது எனக்கு. நம்ம ஆளு சர்ச்சில் பொங்க பானையை வச்சு பொங்கல் மோளம் அடிக்கிறார், டண்டக்குன்னு. டேய் எங்கடா போறீங்க? நம்மால் யோசிக்கிறான், நம்ம பாஸ்டியா இதெல்லாம் பண்ண மாட்டாரு, இது அறுப்பின் பண்டிகை தானே நாம் கொண்டாடுறது. பாரு, தனியாவா, உனக்கு அப்புறம் 2 மணி நேரம் பேசுவோம் நம்ம அதை பத்தி, வெயிட் பண்ணு. இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்களே ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு வரோம், எங்க கிட்ட வந்து கதை சொல்லாத. ஆமா, அது பாருங்களேன், அந்நிய வழிபாடுகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க பின்பற்றுவதை விட்டு தயவு செய்து வெளியேறுங்க. விக்கிரக ஆராதனைகளோடு தொடர்புடைய காரியங்கள்ல நீங்க தலையிட்டு கொள்ளாதிருங்கள். சரியா? எதெல்லாம் தேவன் விரும்பலையோ அதெல்லாம் தயவு செய்து உங்க வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்த பாருங்க. மற்றவங்க செஞ்சாங்கன்றதுக்காகவே நீங்க செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. நான் இதுல நிறைய சொல்லலாம், இப்ப சொல்லல. கிறிஸ்துமஸுக்கு நம்ம வீட்டில் நம்மால் தான் குடில் வைப்பான். இயேசு கிறிஸ்து எங்க வீட்டில் பிறந்துட்டாரு பா, அவர் 2000 வருஷம் ஆச்சு பிறந்து. இயேசு கிறிஸ்து எங்க வீட்டில் பிறந்துட்டார், குடில் வச்சிருக்கோம்.
இப்ப வச்ச குடியினால என்ன உன் வாழ்க்கையில முன்னேற்றம் வந்தது? கட்டின ஸ்டார்னால ஏதாவது நடந்துருந்தா பரவாயில்ல, நீயும் சொல்லிக்கல, குடும்பமும் சொல்லிக்கல, எதுக்கு இப்ப ஸ்டார் கட்டின? எல்லாம் அந்நிய வழிபாடுகளுக்குள்ள சிக்கி கிடக்கிறது. இதை ஏன் செய்யறோன்னே தெரியாது. 4 பேர் செஞ்சா நான் செய்வேன். கொஞ்சம் இல்ல, அமர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் தியானம் பண்ணி இதை நான் செய்யறது சரிதானா, இது வேதத்துக்கு ஏற்றது தானா, இது அவசியம் தானான்னு கொஞ்சம் நிதானிச்சீங்கனால உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த வசனத்தை படிச்சிருமா? 8-9 படிச்சிட்டீங்களா? செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக ரகசியத்தில் செய்ததும் அன்றி. எங்க செஞ்சாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நல்லா ரகசியத்துல செஞ்சா கூட அவருக்கு தெரிஞ்சிடுது. யாருக்கு? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு, பாஸ்டுக்கு தெரியாம செஞ்சுக்கலாம், அவருக்கு தெரிஞ்சிடுமே. நல்லா சொல்லுப்பா, பக்கத்துல கைப்பிடிச்சு, பாஸ்டுக்கு தெரியாம செஞ்சுக்கலாம், அவருக்கு தெரிஞ்சிடுது. என்ன பண்றது? ரகசியத்தில் செய்தது அவருக்கு தெரியுமே. அப்புறம் காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமல்ல, தங்கள் ஊர்களில் எல்லாம் தங்களுக்கு மேடைகளையும் கட்டி. பிறகு 13-14 வந்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் இதெல்லாம் என்ன தெரியுமா சொல்றாரு? சொல்லிக்கிட்டே இருக்கார் திரும்ப திரும்ப, உங்களை ஒழுங்குபடுத்துங்க, சரிப்படுத்துங்க, இந்த வழி சரியில்லை அப்படின்னு ஆண்டவர் எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் கூட அவங்க திரும்பவே இல்லையா? அவங்க செய்யறதையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? ஆண்டவர் அவங்கள விட்டுட்டாரு. எங்க விட்டுட்டார் தெரியுமா? சிறையிருப்புக்கு விட்டுட்டார். அவங்களுடைய எல்லா மேன்மைகளும் உரிந்து கொண்டு ஒரு நாட்டுக்கு அடிமைகளா அவங்க போறதுக்கு ஆண்டவர் விட்டுட்டாரு. போ காலமெல்லாம் நீ என்ன பண்ணு, இருந்து கஷ்டப்படுன்னு விட்டுட்டாரு. ஏன்னா சொல்லி சொல்லி பாக்குறாரு, உன் வழி சரியில்லைப்பா, உன் வழியை திருத்து, உன் வழியை மாத்துன்னு போதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கேட்கவே இல்லை. இப்ப நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பாவிகளுடைய வழி உங்க வழியா இருக்கா? பாருங்க, நம்ம எல்லாரும் பாவிகள், நம்ம எல்லாரும் குறை உள்ளவர்கள். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். அவர் கிருபையினால என்ன நீதிமான் ஆக்கினார். இன்னைக்கும் பாவ சோதனைகள் நம்ம வாழ்க்கையில வந்து கொண்டு இருக்கும். இந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கு தேவனை தேடி தேவனை அண்டி ஆவியானுடைய பலனை அல்லாமல் நாம ஒரு நாளும் ஒருத்தரும் நீதியா வாழ முடியாது. ஆனா இந்த உன்னோட இன்னொன்னு, இந்த உன்னோட இன்னொன்னு, இந்த உன்னோட இன்னொன்னு பாவத்தை கூட்டுறதுக்காக உங்க வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறீங்களா? பாவத்தோட பாவத்தை கூட்டுறதுதான் உங்க வாழ்க்கையா? 2, துன்மார்க்கமான வழி. உங்க வாழ்க்கையில எல்லாம் இருக்கலாம், சகல மேன்மைகளும் ஆடம்பரங்களும் நிறைஞ்சது. ஆனா அது எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா துன்மார்க்கமான வாழ்க்கை, தேவனற்ற வாழ்க்கை, சுயத்தில் மேன்மை பாராட்டுகிற வாழ்க்கை, தன் திறமையை, ஆற்றலை, தன்னுடைய பெருமைகளை அங்க உயர்த்தி காட்டுகிற வாழ்க்கை. அந்த துன்மார்க்கமான வாழ்க்கை தான் உங்க வழியா? இல்லைன்னா பொல்லாத வழி, தேவனை விட்டு விலகி அந்நிய மக்களுடைய வாழ்க்கையை போல அந்நிய வழிபாடுகள்ல புறஜாதிகளுடைய வாழ்க்கை முறைமைகளின்படி வாழக்கூடிய வழி. எப்படியும் வாழ்றாங்க மக்கள், நானும் அதுல ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு போறேன்னு நினைக்கிற வழி உங்க வழியா? உங்க வழியை சிந்திச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அடுத்த வாரத்துல பார்க்கலாம். எந்த வழியில போகணும்னு நீங்க நிதானீங்க, எந்த வழியில பயணப்பட போறீங்க நீங்க முடிவு பண்ணுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்க வாழ்க்கை நீங்க தான் முடிவெடுக்கணும். நீங்க தான் முடிவெடுக்கணும். இங்க பாருங்களேன், இங்க யாரும் யாரையும் கைப்பிடிச்சு நடத்த முடியாது. கைப்பிடிச்சு நடத்துற ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் உங்களை கூப்பிடுறதுக்கு இப்ப ஆயத்தமா இருக்கிறாரு. இந்த வழியா வாப்பான்னு கூப்பிடுறாரு. ஜீவனுடைய வழியில, ஆசீர்வாத வழியில, சமாதான வழியில அவர் உங்களை நடத்துறதுக்கு விரும்புறாரு. நீங்க அவர் கரத்தை பிடிச்சுக்கிட்டா ரொம்ப மகிழ்ச்சி. உன் முடிவு சமாதானம், உன் முடிவு ஆசீர்வாதம், உன் முடிவு மகிமை. அவர் கையை உதறிட்டு நான் என் வழிதான் போவேன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு நான் என் வாயில நான் அதை சொல்ல விரும்பலன்றேன். அவர் கையை உதறி விட்டு நான் என் மனம் போல நடப்பேன்னு நீங்க போனீங்கன்னா அதனுடைய விளைவுகள் எவ்வளவு ஆபத்தானதா இருக்கும்னு நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வேதத்தை வாசி பார்த்து தெரிஞ்சுங்க.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் அப்படியே கண்களை மூடுவோமா?